Hello guys, welcome to Red Tamil Info. Okay, first of all, இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பற்றி பேச போகிறோம். இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது. அதுலேயும் சில உயிரினங்கள்லாம் அழிவோட எல்லையில் இருக்குது, அதாவது எக்ஸ்டிங்ஷனோட எட்ஜில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு 5 அனிமல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்பில் சீ டர்ட்டில். இந்த இனத்தோட முட்டையிடுற ஃபீமேல்ஸ் மட்டுமே 20,000லேருந்து 25,000 கணக்கிடப்பட்டிருக்கு. தோராயமாக அப்ராக்சிமேட்டாக இவ்வளோதான் கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த இனத்தோட ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஓஷன்ஸ், அதாவது வெப்பமண்டல பெருங்கடல்கள். இப்போ இந்த இனம் எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா ஒரு 3 ஓஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் அண்டு அட்லாண்டிக் ஓஷன். இந்த 3 இடத்த தான் மேஜராக சொல்கிறாங்க. அண்டு இவங்க இந்த இனம் கம்மியாகிறதுக்கான எண்ணிக்கையில் கவுண்டிங்கில் கம்மியாகிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா பொல்யூஷன், இல்லீகல் ட்ரேடிங் அண்டு காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்சஸ், இதை தான் சொல்கிறாங்க. இனி இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்தடுத்த அனிமல்ஸோட கவுண்டிங் லாஸோட ரீசன்ஸ், மேஜர் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து இந்த பொல்யூஷன், வாழிட இழப்பு, அதாவது ஹேபிட்டட் லாஸ், இது மாதிரி நிறையா அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ நம்ம அடுத்தடுத்த அனிமல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரன் ஒராங்குட்டான். இந்த சுமத்ரன் ஒராங்குட்டானுங்கிற இனத்தோட ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. இந்த இனம் இந்த உலகத்திலேயே அரௌண்ட் 14,000, அதாவது 14,000 மட்டும்தான் காணப்படுது. இந்த இனம் இப்போ எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரன் ஐலாண்ட், சுமத்ரன் தீவுகள், இங்கே தான் காணப்படுது. இந்த இனத்தோட எண்ணிக்கை குறைவு, அதாவது கவுண்டிங் லாஸுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடழிப்பு, அதாவது டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா எண்ணெய் பனை தோட்டங்கள், இதோட விரிவாக்கத்தினால தான். இந்த இனம் வந்து நல்லா திக்கான ரெயின் ஃபாரஸ்டில் தான் வாழும். இந்த எண்ணெய் பனை மர தோட்டங்களோட விரிவாக்கத்தினால, இந்த டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுனால இவங்களுக்கு இந்த இனத்துக்கு தேவையான ஃபுட்டு, ஹேபிட்டட் எல்லாத்தையுமே இழந்ததுனால தான் இப்போது இதோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கூகுள், ChatGPT இந்த மாதிரி நிறையா மீடியாஸ் அதெல்லாம் சொல்லுது. இதில் நம்ம தேட பார்க்க போகிற அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமூர் லெப்பர்ட். இந்த அமூர் லெப்பர்டுங்கிறது இந்த உலகத்தில் அரௌண்ட் 120 to 150 வரைக்கும் தான் காணப்படுது. இந்த அமூர் லெப்பர்டு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, இங்கே நான் போடுறேன். அமூர் லெப்பர்டுங்கிறது ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனா தான். இப்போ எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ஈஸ்ட் ரஷ்யா அண்டு நார்த் ஈஸ்ட் சைனா, இங்கே தான் காணப்படுது. இந்த இனத்தோட கவுண்டிங் லாஸுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரியே காடழித்தல். ரீசனை பார்த்தீங்கன்னா இந்த காடழிப்பு, வாழிட அழிப்பு இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஹண்டிங், வேட்டையாடுதல் கூட இந்த இனத்தோட வளர்ச்சி விதத்தை கம்மி பண்ணதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அண்ட் ஃபோர்த் நம்ம பார்க்க போகிற அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவன் ரைனோசாரஸ். இந்த ஜாவன் ரைனோசாரஸோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ரைனோசாரஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு கொம்பு மட்டும் இருக்கும். இந்த இனம் இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75 to 80 இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. இப்போ இந்த இனம் வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உஜங் குலோன் நேஷ்னல் பார்க், இந்தோனேஷியாவில் இருக்கிற உஜங் குலோன் நேஷ்னல் பார்க்குங்கிற ஒரு நேஷ்னல் பார்க்கில் தான் இதை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. அண்ட் இதோட ரீசன்ஸ், இதோட எண்ணிக்கை குறைவுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட் லாஸ், அதாவது வாழிட இழப்பு, டிசீசஸ், அதாவது நோய்கள் சொல்லலாம், அப்புறம் ஸ்மால் பாப்புலேஷன்ஸ். இதெல்லாம் பற்றி நான் இன்னொரு வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன். இதெல்லாம் காரணமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட் அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கிட்டா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் வாக்கிட்டா. இது பார்க்குறதுக்கு லைக் ஒரு டால்ஃபினோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்திலேயே அரௌண்ட்
10 இல்லை லெஸ் தென் 10 அவ்வளோதான் இந்த உலகத்துலேயே இருக்குது. இந்த இனத்தோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. இந்த இனம் இப்போ எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியா, மெக்சிகோவில் இருக்குது, அங்கே தான் காணப்படுது. இந்த இனத்தோட எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் நெட்டில் வந்து தெரியாமல் மாட்டிக்கிறது, தவறுதெல்லாம் மாட்டிக்கிறது. அது மட்டுமே பார்த்திங்கன்னா இது ஹண்டிங் கூட பண்ணுறாங்கன்னு ரெக்கார்டாக இருக்குது. அண்டு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு புது இன்ஃபார்மேஷனாக என்னன்னு தெரில. ஃபர்ஸ்ட் வீடியோனால கொஞ்சம் ஒரு நல்ல வீடியோ போடலான்னு என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங், வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் போக போக சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும்